Hi friends, welcome to Poppins. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடக்கூடிய ரெசிபி தான். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 200 கிராம். இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிறேன். 200 கிராம் பாசிப்பருப்புக்கு 50 கிராம் நாட்டு சர்க்கரை. இந்த சைஸில் 5 தேங்காய் துண்டு, 2 பீஸ் ஏலக்காய், கொஞ்சமாக மாதுளை. இது ஆப்ஷனல், நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். ஒரு 6 பீஸ் முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பை லைட்டாக குறகுறன்னு இருக்கிற மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்படி நல்லா உதிரியாக வச்சு ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாம் வேக வச்சதை தனியாக வெளியில் எடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம நட்ஸை துருவிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச முந்திரியெல்லாம் துருவிக்கலாம். கட் பண்ணியும் போடலாம். துருவி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதே போல் தேங்காயும் துருவிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு திரும்பவும் குறகுறன்னு அரைச்சிக்கலாம். நல்லா குறகுறன்னு அரைச்சாச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நாம் இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்ச நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கூடவே துருவின முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கூட துருவின தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை மோல்ட் பண்ணலாம். நான் சில்வர் டம்ளர் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மோல்டு தான் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட மோல்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.